கோடி மலர்களால் அர்ச்சனை செய்தாலும் கிடைக்காத வரம் வெறும் ஒரு வில்வ இலையில் கிடைப்பது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? அதன் பின்னணியில் அன்னை பார்வதியின் ஒரு துளி வியர்வை ஒளிந்திருக்கிறது. உலகத்திற்கே படி அளக்கும் அன்னபூரணி அந்த பார்வதி தேவி ஒரு முறை கைலாயத்தில் கடும் தவத்தில் இருந்தார். சுற்றியும் பனி படர்ந்த கைலாயம். ஆனால் தேவியின் தவ நெருப்பால் அவரது நெற்றியில் முத்து முத்தாய் வியர்வை அரும்பியது. அப்படி வழிந்த ஒரு துளி வியர்வை மெல்ல பூமி தாயின் மடியில் விழுந்த அந்த நொடியில் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த ஒரு துளி வியர்வையிலிருந்துதான் இன்று நாம் காணும் புனிதமான வில்வ மரம் துளிர்விட்டது. இந்த மரம் சாதாரணமானது அல்ல. இதன் வேர் முதல் நுனி வரை பார்வதி தேவியின் அம்சமே நிறைந்திருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. ஒருமுறை ஈசன் பார்வதியிடம் சொன்னாராம், தேவி, நீ எனக்கு அள்ளித்தரும் மலர்களை விட உன்னுடைய அந்த ஒரு துளி வியர்வையில் உருவான இந்த வில்வ இலையை என் தலையில் சூடும்போதுதான் என் மனம் பேரானந்தம் கொள்கிறது. இதை கேட்டதும் அன்னை பார்வதி நெகிழ்ந்து போனாராம். இன்றும் கோடி மலர்களை விட ஒரே ஒரு வில்வ இலைக்கு ஈசன் அடிமையாகி விடுகிறார். இந்த 3 இதழ் கொண்ட இலைகள் சிவனின் 3 கண்களைப் போலவே பார்வதியின் முக்குணங்களையும் சுமந்து நிற்கின்றன. அன்போடு கொடுக்கப்படும் ஒரு இலை 1000 யாகங்களுக்கு சமம்